என்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்கிறது தான். காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஃபுட்பாலை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். கோல் ஃபுட்பால் மேட்ச்லயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சாதாரண வார்த்தை இல்ல, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை. எங்க வீட்டுக்கிட்டேயே நான் தான் சூப்பரா விளையாடுறேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்பா, பாட்டி, தம்பி இவங்க கூட அமைதியா அழகா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில உன் பொருளிட்டு புயல் அடிக்கிற மாதிரி ஒரு செய்தி. சீக்கிரம் வா வா. சீக்கிரம் வாமா. என்ன எதுன்னு தெரியல, திடீர்னு வந்து எங்க அப்பா புறப்படுன்னு சொன்ன உடனே நான் அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம உடனே புறப்பட்டுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, எங்க அப்பா பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல யாரோ பணத்தை திருடிட்டு பழிய எங்க அப்பா மேல போட்டுட்டாங்கன்னு. அப்பாவையும் அவர் கூட இருந்த ஆளுங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறதாகவும், அவங்களுக்கு பயந்து நாம இந்த ஊரை விட்டு போறோம்னு அப்பதான் அவங்க கார்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் நண்பர்களை விட்டுட்டு போறோமேங்கிற வருத்தம் ஒரு பக்கம், அப்பாவோட நிலைமை ஒரு பக்கம். அதனால என்ன நானே தேத்திக்கிட்டு அப்பாவோட போயிட்டேன். நாங்க போகும்போது நடுராத்திரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஊர் எல்லை கிட்ட போயிட்டோம். நான், என் பாட்டி, என் தம்பி, அப்பா, அப்பாவோட நண்பர்கள் எல்லாரும் போயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஊர் எல்லையை தாண்ட போறோம். அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க எங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் வந்துருச்சு, சீக்கிரம். அம்மா வாங்க. முனேஷ் வா, வந்து போன போகுது. போலீஸ் வராங்க, சீக்கிரமா. போலீஸ் வருது, வா. ஊராம் வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையான்னு வாங்கலாம். அடுத்தவன் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒய்யாரமா படுத்துக்கிட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விட மாட்டாரே. நீ உள்ள உட்காரு, நீ உள்ள உட்காரு. நேரமாச்சு போவோம். தாங்கண்ணா. இதை வாங்கி உள்ள வை. போற வழியில இந்த உருப்படாத பயலாம் கிரவுண்ட்ல தள்ளி விட்டு போயிடலாம். சரிண்ணா. தம்பி வாங்க. பார்க்க சூப்பரா இருக்கான்ல தம்பி. அவங்களுக்கு வேலை அதுதான், நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போவோம். இந்த மாதிரி பார்த்து தான் நான் என் வேலையே தொலைச்சிட்டேன். ஏதோ பெரியவன் சொல்றேன் கேட்டுக்கங்க தம்பி, அந்த மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க. வேலைக்கு டைம் ஆயிட போகுது, சீக்கிரம் வா. ஓகேப்பா, பை பாய். போ. ஆரம்பிச்சாச்சா? ஏன் ஒவ்வொரு நாளும் இப்படி லேட்டாவே வந்துட்டு இருக்க? சாரி, லேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நம்ம டீம் ஒரு கோல் கூட போடல. வந்துட்டல, போட்டுருவோம். கலக்கு. லேட்டு. பேட் இல்லாம வரையா? பேட் இருந்தா வா, இல்லன்னா அப்படியே போயிடு. என்னாச்சு? அவசரத்துல சீக்கிரமா வந்து சேரு. ட்ரை பண்றேன் சார். பெரிய ஃபால்ட் சார். என்ன பெரிய ஃபால்ட் ஆயிடுச்சு? இந்த சேஸ் எல்லாம் நல்லா தானே இருக்கு. அது மட்டும் தான் நல்லா இருக்கு. கரெக்டியா? ரிப்பேருக்கு இவ்வளவு அமௌண்ட் கேக்குற? நீ கேக்குறத பார்த்தா புது காரை வாங்கிடலாம் போல இருக்க. சார், இப்பெல்லாம் புது கார் ரேட் என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எவ்வளவு கம்மி பண்ண முடியும் அதை சொல்லு. 5 பைசா கம்மி பண்ண முடியாது சார். கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணுங்க. என்ன ஆச்சுரா உனக்கு? அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. தலை வலிக்குது, டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு தானே சொன்ன. ஏன் அவர் என்ன சொன்னாரு? அவன் காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஏன், என்ன விஷயமா? அவன் கார் ஏதோ பெருசா செலவு வச்சிருச்சான். அதனால ரிப்பேர் பண்ண கூட பணம் இல்ல, பிரச்சனையா இருக்குன்னு கத்திக்கிட்டு இருந்தான். இதுல நீ விளையாடுறது பெரிய குற்றமா நினைக்கிறான். இப்ப நான் விளையாட்டு நிறுத்திட்டேன். அவருக்கு தான் லாபம். என்ன சொல்ற? இன்னொரு வேலைக்கு அனுப்புவாரு,  எக்ஸ்ட்ரா பணம் வரும்ல. வந்துட்டாலும். TamilRockers.net.  Tamil Rockers.net.   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 Tamil Rockers.net.
என்னாச்சுப்பா? இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாமா. நான் வேலைக்கு கிளம்புறேன். நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும். அவ்வளவுதானே, சாப்பிட்டுருவோம். அது எந்த சீக்கிரமா எல்லா வேலையும் முடிங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. ஹே பாஸ், என்ன 6 மாசமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன வெயிட்டரா ப்ரோமோட் பண்ணலாம்ல? இது சைனீஸ் ரெஸ்டாரண்ட், வெயிட்டர் சைனீஸா இருக்கணும். வெயிட்டர் வேலை தானே சார் கேட்டேன், உங்க வேலையா கேட்டேன்? நீ ரொம்ப பேசுற. பேசுறதுக்கு கூட நம்ம நாட்டுல உரிமை இல்லையா சார்? இருக்கு, ஆனா அது இங்க கிடையாது. போ வேலையை பாரு. கத்தாதடா. ச்சீ. குளிரும் போத்துக்கிட்டு தூங்குடானா கேக்குறியா? சொந்த வீட்லயே திருட மாதிரி ஒளிச்சு வைக்க வேண்டியிருக்கு. டாமி, உன் பொசிஷனை மெயின்டைன் பண்ணு. அப்படிதான் பாலை எடுத்த உடனே பாஸ் பண்ணு. சின்ன வயசுலயே இவ்ளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கணுமாப்பா? 5லயே வளைச்சாதான் 50லயும் வளையும். குழந்தைங்க மேல ஒரு விஷயத்தை ஓவரா திணிச்சா பிடிக்காம போயிடும். பாலை ஏன் விடுற? Come on, Tom. தேங்க்ஸ் சார். பால பாஸ் பண்ணு. சீக்கிரம், டைம் இல்ல, கோல் போடு. பாஸ் பண்ணு. சூப்பர். ரொம்ப நல்லா விளையாடுறான். அற்புதமான பிளேயர் சார். நீங்க ட்ரைனிங் கொடுத்துதான் இவ்வளவு நல்லா விளையாடுறானோ? அது அவன் கூட பிறந்த திறமை. அவனோட வேகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. பால் அவன் கால் சொல்றதையெல்லாம் கேக்குது. நேஷனல் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்றானா? இன்னும் அவனுக்கு அந்த யோகம் வரல சார். யோகம் தானா வராது, நாம தான் தேடி போகணும். அந்த நாளைத்தான் எதிர்பார்க்கணும். கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகேடா, பாய். ரொம்ப அற்புதமா விளையாடுன. நீ நேஷனல் டீம்லயே விளையாடலாமே. விளையாடலாம், எனக்கும் விளையாடணும்னு ஆசைதான். ஆனா அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும் சார். அடுத்து என்னைக்கு விளையாடுற? சனிக்கிழமை அன்னைக்கு. நேஷனல் டீம் செலக்ஷன் கமிட்டில இருக்கிற முக்கியமான ஒருத்தரை உன் ஆட்டத்தை பார்க்க வைக்கலான் இருக்கேன். கூட்டிட்டு வரட்டா? அன்னைக்கு இதே மாதிரி ஆடினா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். உங்களுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், நல்லா விளையாடுறீங்க. ஆனா எனக்கு வேலை இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். அப்படியா? எப்படி நம்புறது? என்ன நம்பு, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. I know what I'm talking about. England. What's your name, son? Santiago Muñoz. Glenn Foy. Santiago, apúrate. I see you Saturday, Santiago. தேங்க்யூ சார். வா, சீக்கிரம் வா. அதான் இவரால எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. ஏதோ மச்சான், நீ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆயிட்டா எனக்கும் லாபம் தான். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா எதுவுமே விளங்காது. இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்த்தாலே போதும். இல்ல, அவனுக்கு கடைசி இருக்கிற வாய்ப்பை எதுக்கு தேவையில்லாம விடணும்? எதனா வாய்ப்புங்கிறீங்க? வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு எத்தனை பேர் ஏமாத்து சுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவனுங்களும் புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கானுங்க. கிரிக்கெட் டீம்லயும் ஃபுட்பால் டீம்லயும் இவனுக்கு சேர்த்து விடுவாங்களா? அப்ப அங்க இருக்கிறவனுங்க சரிச்சுட்டு ஊரை சுத்திட்டு இருப்பாங்களா? யாவனையும் நம்ப முடியாது. வாழ்க்கையில யாரையாவது ஒருத்தரையாவது நம்பித்தான் ஆகணும். அத பெத்தவன் மேல வை, போறவன் வர்றவன் மேல எல்லாம் வைக்காத. அது சரி, அவனை நம்புறாங்கிறிய, எதை வச்சு அவனை நம்புற? எனக்கு தெரியலப்பா, ஆனா இவனால ஒரு மாற்றம் வரும்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பாப்போம். ஒரு குழந்தை பிறந்த உடனே தவழுறது நடக்கிறது எல்லாமே தரையில தான். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் வானத்துல பறக்கணும்னு நினைக்குது பாரு, அப்பதான் அதுங்க நாசமா போகுதுங்க. ஓ எண்ணமும் இப்ப அப்படிதான் மாறிட்டு இருக்கு. எல்லாத்தையும் நம்பலாம், ஆனா ரொம்ப நம்பினு வைய எல்லாமே கனவா போயிடும். அப்புறம் காலம் பூரா கலங்க போறது நீதான். நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே நீ ஒண்ணு விடாம அவன்கிட்ட சொல்லிடு. ஓகே, ஓகே, பாய். பாய்.
என்ன சார் ரொம்ப பிஸியா? சேச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடி காலேஜுக்காக விளையாடிட்டு இருந்த ஒரு பையனோட ஆட்டத்தை பார்த்தேன். ரொம்ப அற்புதமா விளையாடினான். ஆக்சுவலா அவன் ஸ்டேட்டுக்காக விளையாட வேண்டிய பையனே கிடையாது. எப்படியாவது அந்த பையனை நேஷனல் டீம்ல சேர்க்கணும். ஏன் இத்தனை நாள் கழிச்சு ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ற? வர சாட்டர்டே அவன் ஆடுறான், நீயே வந்து பாரு. அதுக்கப்புறம் ஏன்னு உனக்கே தெரியும். சரி, எந்த இடம் எப்ப போகணும்னு சொல்லி எல்லா வேலையும் விட்டுட்டு உன் கூட வர, நேர்ல போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இரு, ஏதோ முக்கியமான கால். நீ அந்த டேபிள் உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டு நான் பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு வெறும் காஃபி மட்டும் சொல்லு. ஹலோ, சொல்லுங்க. Excuse me, sir, please.